ஹலோ கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பில்ட் யுவர் பேஸோட பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1ல் வந்து நான் ரொம்ப மொக்கையாக பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்ட் 2ல் வந்து ஒரு கொஞ்சம் செம்மையாக பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்களா? 3, 2, 1. ஸோ பாருங்க கைஸ், எப்படி நம்ம பேஸ் பயங்கரமாக இருக்கா? இங்கே பாருங்க, இந்த ஸ்பைக்லாம் வச்சு ஸோ செம்மையாக பண்ணியிருக்கேன்ல. ஆக்சுவலாக அது என் பேஸ் கிடையாது, பின்னாடி இருக்கிறது தான் நம்ம பேஸு. அதுக்கு முன்னாடி நம்ம கையில் காசு பார்த்திங்கன்னா 1500 இருக்கும். நம்மளோட வெப்பனில் வந்து புதுசாக வந்து இந்த ஹேமர் ஒன்று கிடச்சிருக்குதோ, ஹேமர் ஓகே, அதை எடுத்து வச்சுக்கிறேன் கையில். அப்புறமா இப்போ நம்ம பேஸை பார்க்குறீங்களா? 3, 2, 1. ஓகே கைஸ், இதாங்க நம்மளோட பேஸு. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இந்த லேசர் டோர் வச்சுட்டேன். அதுக்கடுத்து இந்த ஸ்டோன் லேசர் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அந்த மெட்டல் லேசரு. அதுக்கடுத்து இந்த ஸ்பைக்கு, நார்மல் ஸ்பைக்கு, அப்புறம் ஸ்டோன் ஸ்பைக்கு, இங்கே மெட்டல் ஸ்பைக்கு வைக்கணும். அப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் கன் 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். அதுதான் இருக்கல இந்த கேம்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கன்று. அப்புறம் வந்து இந்த கிளாஸ் விண்டோ மாதிரி என்னமோ இருந்துச்சு. அப்புறம் இந்த அதெல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டோனு அதெல்லாம் போட்டு பின்னாடி ஃபுல்லாக இந்த ஆரோ வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம ஃபைட் அமுக்கணும்னா நம்மளுக்கு வந்து 20வது வேவ்லேருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா நான் வந்து 25 வேவ் முடிச்சிட்டேன். அதனால் 10 வேவ் தான், 10 வேவ்லேருந்தே ஆரம்பிக்கும், 0லேருந்து ஆரம்பிக்காது. அதுக்கடுத்து 50 வேவே முடிச்சிட்டேன். அதனால எனக்கு 20லேருந்து காமிக்குது. எப்படி 50 வேவ் முடித்தேன்னா, ஒரு ப்ரோ பிளேயர் கைஸ், அந்த ப்ரோ பிளேயர் வந்து ஒரு கையில் ஒரு செம்மையான ஒரு கன்று வச்சுருந்தாங்க கைஸ். அது வந்து ஒரு அடியிலே 2000 HP போச்சு. அவன் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணி சுட்டுக்கிட்டு இருந்தான். அதனால நான் 50 வேவ் வரைக்கும் முடிச்சு போயிட்டேன். இப்போ நானே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் சும்மா சொன்னேன், இதெல்லாம் என் பேஸ் கிடையாது. எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா கைஸ்? இதெல்லாம் எப்படா இந்த சாம்பி தாண்டுவானுங்க? இது பாருங்க எவ்வளோ டேஞ்சராக இருக்குது. எனக்கு ஒரு லேக் ஆகுது. இது பாருங்க, ஈஸியாக நம்ம 34 வேவ் வரைக்கும் வந்துட்டோம். கையில் காசும் கொஞ்சம் ஸ்பீடாகவே ஏறுது ஃபஸ்ட்டோட. நான் வந்து இந்த பாட்டில் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இருங்க லேக் ஆகுது. இப்படி லேக் ஆகுது. நான் ஒன்றுமே பண்ணல, ஸ்க்ரீன் தொடவே இல்லை, இருந்தாலும் நான் அடிச்சுட்டே இருக்கேன் என் கேரக்டரு. ஆட்டோவாக அடிப்பான் நான் கிட்ட போனாலே. அப்போ இங்கே வை. ஆமாம் கைஸ், ஆட்டோவாக அடிப்பான் போல் ஆட்டோமேட்டிக்காக. இங்கே பாருங்க கைஸ், இந்த வெப்பனில் வந்து ஓகே இந்த எலக்ட்ரோ கிரேட் வாங்கலான்னு இருக்குங்க கைஸ். 8000. இருந்தாலும் இந்த பாட்டில் நம்மளால் வாங்க முடியுதான்னு பார்ப்போம். நான் இப்போ இந்த கோல்டு கிரேட் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நான் காட்டணுன்னு தெரியல. ஓகே, பேஸுக்கு போயிட்டு காட்டுறேன் பாருங்க. இதோ கோல்டு கிரேட்டு. இது வந்து அந்த ரோபக்ஸு பக்கத்தில் இருக்கிறது நம்ம வாங்கினது. 25 நிமிஷத்தில் ஓப்பன் ஆகும். 25 நிமிஷம் கழிச்சு என்ன வருதுன்னு பார்ப்போம். காசு கொஞ்சம் டக்கு டக்குன்னு தான் ஏறுது. அப்படின்னா ஈஸி தான் நினைக்கிறேன். ஐம்பதுவே தொட போகிறோம். 49. அங்கே பாருங்க ஈஸி, அவனும் ஒன்றுருக்கான் ஏதோ மண் மாதிரி. நம்ம தான் என்னடா இது, எம்பரர் பைபிள் பிளாப். இவன் ஆக்சுவலாக இங்கே மேலேருந்து வருவான், அதோ யூஎஃப்ஓலேருந்து வருவான். ஆனால் நம்மளை அவனை காலி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏலியன்ஸ் வந்துச்சா, இப்போ வந்து ஸ்கெல்டன் வருவானுங்க. லேக் ஆகுது கைஸ் ரொம்ப. அப்போ கூட லேக் ஆகுது. கேம் விட்டு வெளியே போயிட்டு வந்தால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாகவே இந்த எலக்ட்ரோ கிரேட் இருக்குன்னு தான் இருக்குது. அப்புறம் அப்படி ஒன்றுங்க ஏதோ என்ன கிரேட், அது மேக்மா கிரேட்டு, ஹேக்கர் கிரேட்டு, அதெல்லாம் எப்படி கைஸ் வாங்கினானுங்க? ரோபக்ஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டே இருக்குது ஹேக்கர் கிரேட்டு. மேக்மா இருக்குது, இல்லைனா ஹேக்கர் கன்ஃபார்மாக இருக்குது. நம்மகிட்ட தான் இல்லை. இருங்க நம்ம இந்த லீடர் போட்டு பார்ப்போம். கோல்டு ஈவெண்ட்டா கைஸ்? இந்த ஈவெண்ட்டில் எடுக்கிறானுங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஈவெண்ட்லாம் பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். சொப்பா செம்மலாகு. என்னன்னு பார்ப்போம். இங்கடா எதுவும் வரல. இப்போ கோல்டு ஈவெண்ட்டுன்னு காட்டுறானுங்க போல். கோல்டு ஈவெண்ட்னா கைஸ் கையில் பார்த்தீங்களா 5000 வந்துருச்சு. நான் பார்க்கவே இல்லை. இப்போ பாருங்களேன், வேவ் 6, 7ல் இருக்கும். சரி ஓகே. ரொம்ப லேக் ஆகுது கைஸ். நான் பேசாமல் வெளியே போயிட்டு வரேன். இந்த வேவ் மட்டும் முடிட்டோம்.
நம்ம அவுட் ஆகிட்டோம். ரோபக்ஸ் ஸ்பெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,41,080 கைஸ் 4.5 லட்சம் ரோபக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறானுங்க இந்த கேமுக்காக. மோஸ்ட் பிளேன்னு பார்த்தீங்கன்னா 197 டேஸ் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேம் அப்போ தான் வந்துச்சு. அப்புறமா மோஸ்ட்டு வேவா 5,432. நம்ம ஏதோ 100 கூட வரல கைஸ். அவன் 5,432. மோஸ்ட் காசு வந்து இவன் தான் 47 ட்ரில்லியன். 67 ட்ரில்லியன். ஐயோ ரொம்ப லேக் ஆகுது கைஸ். 75 வர போகிறோம் வேவு. ஓகே இந்த வேலை யார் வரான்னு பார்ப்போமா? ஐயோ காலியே அவ்வளோ கைஸ். இருந்தாலும் நம்ம இடம் அப்படியே தான் இருக்குது. கிங் ஸ்கெல்டன் வரான். இவன் காலியானதுக்கப்புறம் ஒரு புது பாஸ் வருவான்னு நினைக்கிறேன். புது எனிமீஸ் வருவாங்க. ஏடி காலி பண்ணுறாதரா? லேக் வேறு ஆகுது. காலி பண்ணாதரா. ஆட பாவி கைஸ் 75 வேவில் காலி பண்ணிட்டானுங்க கைஸ். நான் வெளியே போயிட்டு வந்தேன் ஒரு நிமிஷம். ஓகே வந்துட்டேன். ஓகே இப்போ லேக் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம ஒரு ரவுண்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 5,000 வருது. ஐயோ டே ச்சே தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இந்த இடத்துல நடுவில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்டோன் ஒன்று வைக்கவே இல்லை. எந்த இடம்னா இதோ இந்த இடம். ஃபஸ்ட் பர்சனில் போய் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் பர்சன் இதோ இந்த இடத்துல இது இருக்கா, இந்த நார்மல் வால் இருக்கா, எங்கள் இடத்துல இந்த இடத்துல ஸ்டோன் இருக்குது. ஏதோ ஒரு இடத்துல வைக்கல கைஸ். எல்லா இடத்துலையும் வச்சிட்டேனா? இருங்க நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி பார்க்குறேன். ஓகே நான் ஒரு வாட்டி கட்டிட்டு இல்லை நான் அப்படியே கட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க கைஸ். நான் எப்படி கட்டுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த இது பேர் என்ன, இந்த நார்மல் லேசர்லாம் வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். நான் நார்மல் லேசர் வைக்காமல் இந்த நார்மல் லேசர்லாம் சேல் பண்ண முடியாது. ஆமாம் இதெல்லாம் சேல் பண்ண முடியுமா கைஸ்? இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். நான் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் லேசர் வைக்கலான்னு இருக்கேன் கைஸ். இந்த கேம் வேறு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ எத்தனை பார்ட் போக போகுதுன்னு தெரில. மேக்ஸிமம் நான் ஒரு 3 பார்ட் 4 பார்ட் தான் போகணுன்னு இருக்கேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே போவோம், பார்ப்போம். 11 இருக்குது. இதுதான் கைஸ். இருங்க நான் எப்படி வச்சேன்னா இப்படி ஓரமாக வச்சேங்க கைஸ். நடுவில் மட்டும் 2 வைக்கல. இதோ இப்படி வச்சேன் கைஸ். அப்படியே இந்த ஸ்டோன் லேசர் மேலே வச்சிட்டேன். மேலே வந்து அந்த கன்று வச்சிட்டேன். அதனால் வைக்கவே இல்லை. இப்போ வச்சிடலாம். 2 வைக்கலையா? ஓகே இப்போ வந்து அந்த அது பேர் என்ன? ஓகே இந்த லேசர் எடுத்து இங்கே வச்சிடலாம். ஐயோ இல்லை ஓகே பார்த்துக்கலாம். ஓகே இப்போ வந்து இந்த 16 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 16ஐயும் இந்த இது மாதிரி வச்சிடணும். நான் வச்சிருவேன் அப்படி தான். இந்த இடத்துல கேப் இருக்கணும். இது மேலே வைக்கக்கூடாது. மேலே வச்சோன்னா அவ்வளோதான். அது ஒன்று கேப்பாகவே இருக்கும். அப்புறம் இப்படி வச்சதுக்கப்புறம் ஸோ இதுதான் சென்டரா. கரெக்டாக இந்த சென்டருக்கு மேலே ஒன்று வைப்பேன். டே சே இந்த சென்டர் மேலே ஒன்று வச்சுட்டு அதுக்கு சைடில் 2 வச்சுக்கலாம் கைஸ். ஓகேவா? இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது வந்து இது எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு இப்படி அப்புறம் இப்படி வச்சு வைக்கணும். அப்புறம் உள்ளே வைக்க முடியாது. ஓகே இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இப்படி வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஓகே அப்புறமா இந்த முள் ஸ்பைக்கு, இந்த ஸ்பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இது ஃபுல்லாக வச்சிடணும். டன் 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 டன். ஓகே இது ஃபுல்லாக வச்சாச்சு. அப்புறம் இந்த ஸ்டோன், இதில் மெட்டல் கிடையாதா? ஓகே இது ஸ்டோனு. ஆனால் மெட்டல் இப்போ மெட்டல் லேசர் இருக்குல்ல,
இது வந்து நார்மல். இது வந்து அதாவது இந்த மஞ்சள் கலர் வந்து நார்மல் கைஸ். ரெண்டாவதாக இருக்கிறது ஸ்டோனு. மூணாவதாக இருக்கிறது வந்து இது வந்து மெட்டல் வந்து கொஞ்சம் காசு அதிகம். அதேமாரி பவரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்தமாரி ஸ்பைக்கில் மெட்டல் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. இருந்திருக்கும், காசு இல்லைன்ட்டு வாங்காம விட்ருப்பேன். ஏதர் கிரேட்டா அது ஒன்றும் இல்லை கைஸ். அதில் ஏதோ கீ ஏதோ தராங்க, அது வச்சு என்ன பண்ணோன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து இந்த ஹார்ட்டை சுற்றி இது போட்டுருணும். 1 2 3 4. ஓகே, இது வந்து இப்போ ஃபுல்லாக ஐயோ டே. இப்போ இது ஃபுல்லாக போட்டாச்சு. அதுக்கடுத்து இது திரும்ப 1 2 3 வச்சிடணும். அப்புறமா இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். அப்படி வச்சுட்டு இதை எடுத்து ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கிட்டே போனோம்னா ஒரு வீடு மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ நம்மளும் அதுக்குள்ளே போய் வாழ்ந்துக்கலாம். 1 2 3 4. அப்புறமா இப்போது இந்த இடத்துல ஒரு லேசர் வச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸு அந்த இடத்துல லேசர். வீடு மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, வீடு மாதிரிலாம் இருக்குது. வீடு மாதிரி தான் இருக்குது, ஆனால் வீடு கிடையாது. அப்புறம் இந்த அம்பை எடுத்து பின்னாடி வச்சிடணும். ஐயோ வைக்க முடியல. ஓகே, இதுக்கு மேலே நான் நிறைய லேயர் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இது வந்து நிறைய பேர் பார்த்து தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லோரும் அந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டு லேயர் கூட ஓட மாட்டேங்க கைஸ். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு அவனுங்கெல்லாம். அதனால தான் இந்தமாரி பண்ணுறேன். ஐயோ இங்கே 2 பேருமா, எனக்கு ஷாப் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த ஸ்பைக் தேவையில்ல, ஸ்டோன் ஸ்பைக்கு தேவையா? ஓகே வாங்கிடுவோம், எல்லாத்தையும் வாங்கிடுவோம். மெட்டல் ஸ்பைக் இருக்குது, நான் தான் வாங்க விட்ருக்கேன். நான் கூட அப்படி ஒன்று கடையிலே இல்லை அப்படின்னு நினச்சேன். ஓகே, அடுத்து இந்த இடத்துல போயிட்டு இது வாங்கிப்போமா ஸ்டோனு. இது அதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, லேசரு இல்லை காலி. பிளாக்கில் போயிட்டு இந்த பிளாக் இருக்கா? ஓகே இருக்குது. 1 2 6. ஓகே, அப்படியும் நம்மகிட்ட 3000 ரூபாய் இருக்குது. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே 1 இங்கே 1 வச்சிடலாம். அப்புறம் இந்த கண்ணாடி எடுத்துகிட்டு, இது கண்ணாடி இல்லை, ஈடி. ஐயோ, இது எடுத்துகிட்டு இந்த இடத்துல 1 இங்கே இடத்துல 1. ஆமாம், இந்த இடத்துல வைக்கவே தேவையில்லையா, நடுவில் தான் வைக்கணும் நான். ஓகே, இந்த இடத்துல 1. அப்புறமா இப்போ ஸ்டோன் ஸ்பைக் எடுத்து கரெக்டாக 3 கைஸ், கரெக்டாக வாங்கிட்டேன். 3 தான் தேவை, 3 இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த ஸ்பைக்கு இது எங்கடா இது? ஓகே, 2 தான் இருக்குது. 1 2. அப்புறமா இது எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல 1, அப்புறம் இந்த இடத்துல 2. அப்படியே வீடு மாதிரி கட்டிடலாம் கைஸ். அப்புறம் இங்கே 1, அப்புறம் இங்கே 1, அப்புறம் அவனுக்கு நடுவில் மட்டும் தான் அடிக்க போகிறாங்க. நான் அதுக்கு சைட்லலாம் கட்டிகிட்டு இருக்கேன். சைடில் அடிக்க மாட்டேங்கிறானுங்க கைஸ், வெறும் நடுவில் மட்டும் தான் போய் அடிக்கிறாங்க. சைடில் அடித்தா இது போடலாம். அப்புறமா என்ன பண்ணலான் இருக்கேன்னா, இந்த ஒரு லேயர் இப்படி ஃபுல்லாக இந்த மினி என்ன வைக்கலான் இருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக வச்சிடலான் இருக்கேன். அப்புறம் ஃப்ளேம் த்ரோவர் வந்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம். ஏன்னா ஃப்ளேம் த்ரோவர் வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை, சின்ன இடம் தான் கவர் பண்ணுது. அப்புறம் இது பேர்னா இது கைஸ், இது பேர் இது பேர் இது கைஸ். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வச்சுப்போம். கட்டுறது கொஞ்சம் போர் அடிக்கும், பட்டு அப்புறம் சண்டை போட்டோம்னா இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். ஏன்னா நிறைய எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கோம்ல. நம்ம போயிட்டு ஒன்றும் ஒரு இது வாங்கிக்கலாம். அந்த பிங்க் கலர் தேவைப்படுது, பிங்க் கலர் ஸ்டாக்கில் இல்லை. ஓகே, ஃபைட்டு கைஸ். நிறையவே ஒரு 75 வேவ் தாண்டும் போது உங்களுக்கு காட்டுறேன்.
கைஸ் இப்போ கிட்டத்தட்ட ஐயோ என்னடா வந்துட்டான் ஐயோ கைஸ் ஏய் முடிக்காதரா ஆட்டோ பாவி கைஸ் நான் இப்போ வந்து வீடியோ ஆன் பண்ணலான்னு வந்தேன் 75 வரைக்கும் வந்துட்டோம். சரி நம்ம இந்த பாஸை காலி பண்ணிட்டு அடுத்து யார் வர்றாங்கன்ட்டு காட்டலாம் அப்படின்னு பார்த்தா அவன் முடிச்சு விட்டான். சரி பரவாயில்ல, நம்ம ஷாப்புக்கு போயிட்டு எதாவது வாங்கிட்டு வருவோம். இப்போ கையில் பார்த்தீங்களா ஒரு ரூபாய்க்கும் எனக்கு கிட்டத்தட்ட 6000 கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் 6000 கிடைக்குது. என்னடா இதான் ஸ்டாக்லேயே போட மாட்டிங்களாடா? ஓகே டரண்ட் இருக்குது. இது பேர் டரண்ட்டா இல்லை டரண்ட்டா? 6000 தான் இருக்குது. 5000 முடியத்துக்குள்ளே நம்ம செலவு பண்ணோம் இதை. இந்த டோரே தர மாட்டேங்கிறீங்க. ஓகே பிளாக்கில் போயிட்டு முக்கியமாக இதுவும் தான் நான் வாங்குவேன். அந்த நார்மல் பிளாக்லாம் வாங்க மாட்டேன். ஓகே 5000க்குள்ளேயே செலவு பண்ணிட்டோம். இப்போ பேஸுக்கு போயிட்டு மேலே ஏறிட்டு ஏறா டேய் ஓய். ஓகே இப்போ எடிட் மோடு போயிட்டு அந்த பிங்க் கலர் நம்ம வாங்கவே இல்லையா? சூப்பரு. ஓகே 3 நம்பர் 3 2 1 அப்படின்னு சொல்லான் இருந்தேன். ஒன்றே இருக்குது. ஓகே பக்காவாக இருக்குது. இல்லை ஒன்று வேணுமா? ஓகே இந்த ஸ்டோன் ஸ்பைக்கு வந்து என்னடா ஓரமாக போட்டு வச்சுருங்க. ஓகே இந்த இடத்துல போட்டுரும். கரெக்டாக 4 நடுவில். அடுத்து இந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிடுவோம் நம்ம. ரொம்ப முன்னாடி போகுது கைஸ். முன்னாடி போனால் ரொம்ப இதுவாக இருக்கும். அதான் தெரில. அதாவது முன்னாடி போனால் ரொம்ப முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, இங்கெல்லாம் கட்டி வச்சுப்போம் சும்மா. பிளாக்ஸ் அதுக்கு தானே இருக்குது. அப்படியே வீடு மாதிரி கட்டலாம். ஐயோ இங்கே ஒன்று வேணும் கைஸ். அப்புறமா இந்த இடத்துல இந்த 4 போட்டுரும். ஒரு 2 தான் இருக்கா? ஓகே இந்த 2 இங்கே போட்டுரும். இந்த மஞ்சள் கலர் எதுக்குன்னு தெரில. சரி சும்மா தானே இருக்குது போடும். சும்மா இருக்கிறதுக்கு எதாவது பண்ணலாம்ல. ஏதோ காரோட இன்ஜின் மாதிரி இருக்குல்ல கைஸ் ஏதோ ஒரு வகையில். இப்போ வந்து ஒரு 3 இருக்கான். எங்கே போடலாம்? ஒரு 3 இருக்குது. 1 2 3 1 2 3 1 2 1. ஓகே ஒன்று மட்டும் வாங்கிடலாம். இங்கே போயிட்டு பிளாக்கில் போயிட்டு இந்த மஞ்சள் கலர் மட்டும் ஒன்று கொடுங்க சார். அப்புறம் இது வந்து ஒன்றுமே இல்லையா? ஓகே இப்போயாச்சும் அந்த 75 தாண்ட முடியுமான்னு பார்ப்போம். ஓகே அப்புறமா இது ஒரு 2 நிமிஷத்தில் ஓப்பன் ஆக போகுது கைஸ். ஓகே நான் ஃபைட் பண்ணுறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சொல்கிறேன் கைஸ். கைஸ் இப்போயாச்சும் வேவ் 75 இருக்கும் போகிறோமான்னு பார்ப்போம். 75 போயிடுவோம். தாண்டுறோமான்னு பார்ப்போம். ஓகே அதெல்லாம் உடச்சி வந்துட்டானுங்க. டி என்னடா இப்படி அடிக்கிறானுங்க. ஓகே இவனுங்களாம் முடிச்சாச்சு. இவனுங்களாம் ஈஸி தான். நம்மளுக்கு வேறு அந்த இப்போ பாஸ் வருவான் அவன் தான். டி ஓகே இந்த பாஸ் மட்டும் எப்படியாச்சும் முடிச்சிடணும். எப்படியாச்சும் நான் அடிச்சு காலி பண்ணிடுறேன். என்னடா குறையவே மாட்டேங்குது ஹெச்பி. ஏய் பாஸ் எப்படியாவது விட்ரு பாஸ். அடுத்து யாருன்னு நான் பார்க்கணும். டரட்டு சுட்றா மிஷின் கன். ஐயோ அவனே காலி பண்ணிட்டான். போச்சு கைஸ். இப்போ இந்த வாட்டியும் முடியாது போல். பின்னாடி இருக்கவனுங்க சுடுறானுங்களான்னு பார்ப்போம். எங்கடா ஐயோ போச்சு உடச்சிட்டாங்க கைஸ். பட் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இப்போ கையில் காசு வந்து 10,000 இருக்குது. இந்த கோல்டு கிரேட் இருக்குது. ஸோ இந்த கோல்டு கிரேட் திறப்போம். அதுக்கு முன்னாடி கோல்டு கிரேட்டில் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மினி யூசி கிடைக்கும். அப்புறம் வேறு அது பேர் என்ன அந்த கன் கிடைக்கும். கட்டானா கிடைக்கும். அப்புறம் ஏகே கிடைக்கும். அப்புறம் ராக்கெட் லான்ச்சர் மாதிரி எதுவும் இருக்குது. சரி ஓகே நம்ம ராக்கெட் லான்ச்சர் இல்லைன்னா ஏகே கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ் பேஸுக்கு போய்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். நாங்கள் ஏதோ நல்லதாக கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. ஓகே ராக்கெட் லான்ச்சர் இல்லைனா அது 2 லெஜெண்ட்ரி. ஓகேவா லெஜெண்ட்ரி கிடைக்கணும். இப்போ எப்பிக் கிடச்சிருக்கு.
அந்த ரெண்டாவதாக இருந்துச்சுல அதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்ப்போம். ஐயோ இவனுங்களே சுட்டுருக்குறானுங்க கைஸ். நான் எதுவும் பண்ண தேவையில்ல போல். ஓகே, ஷாப்புக்கு போயிட்டு எலக்ட்ரோ கிரியேட்டிவ் வாங்கிடலாம் கைஸ். எலக்ட்ரோ கிரியேட் வாங்கியிருக்கோம். ஆனால் இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சிக்கலாம். எலக்ட்ரோ கிரியேட் வந்து அடுத்த பார்ட்டில் தான் திறப்போம். ஏன்னா இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு அடுத்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். என்ன எப்படின்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வேணும் கைஸ். இப்போ ஓகே, இந்த ஃப்ளேம் த்ரோ ஓகே இருங்க கைஸ். நம்ம இந்த டெக்கரேஷன் போயிட்டு ஓகே, ஸ்டோன் இருக்குது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்புறம் இந்த மெட்டல் ஒன்று கூட இல்லை. ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பேஸுக்கு போயிட்டு அதுக்குள்ளே வேவ் 35 வந்துருச்சு. ஓகே கைஸ், இது ரொம்ப லேக் ஆகுதுல்ல, ஸ்டாப் பண்ணுவோம். ஓகே, பை கைஸ், பை.